தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நடிகர் விஜய்க்கு திமுக கூட்டணி கட்சி தலைவர் ஆதரவு. நடிகர் விஜய்க்கு திமுக கூட்டணி கட்சி தலைவர் ஆதரவு என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக உள்ளார். 2026 தமிழக சட்டசபை தேர்தலில் போட்டியிட்டு ஆட்சியை பிடிக்க களமிறங்கியுள்ளார். இந்த சூழ்நிலையில் நடிகர் விஜய் அவர்களுடைய கடைசி படமான ஜனநாயகன் படம் சென்சார் போர்டு சர்டிபிகேட் கிடைக்காததால் தற்பொழுது வழக்கு நீதிமன்றத்தில் உள்ளது. இந்த சூழ்நிலையில் நடிகர் விஜய்க்கு பலர் ஆதரவு தெரிவித்தாலும் பலர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் நடிகர் விஜய்க்கு திமுக கூட்டணி கட்சி தலைவர் ஒருவர் ஆதரவு தெரிவித்துள்ளார். ஆம், முக்குளத்தோர் புலிப்படை என்ற அமைப்பின் தலைவர் கருணாஸ். இவர் அதிமுக கூட்டணியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினர் ஆனவர். தற்பொழுது திமுக கூட்டணியில் உள்ளார். அவர் நடிகர் விஜய்க்கு ஆதரவு தெரிவித்துள்ளார். நடிகர் விஜய்க்கு ஏற்பட்டுள்ள இக்கட்டான சூழ்நிலையில் நடிகர் விஜய்க்கு ஆதரவு தெரிவிப்பதாக அறிவித்துள்ளார். தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் துணைத் தலைவராக கருணாஸ் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. தானும் சங்கமும் நடிகர் விஜய்க்கு ஆதரவாக இருப்போம் என்று தெரிவித்துள்ளார். முக்குளத்தூர் புலிப்படை அமைப்பு திமுக கூட்டணியில் உள்ளது. தனக்கு திருவாரணை தொகுதி திமுக கொடுக்கும் என்று எதிர்பார்த்து காத்திருந்தார். ஆனால் மு.க.ஸ்டாலின் திமுக கூட்டணியில் முக்குளத்தூர் புலிப்படை அமைப்புக்கு ஒரு தொகுதி கூட வழங்கப்பட முடியாது, இதயத்தில் தான் இடம் என்று தெரிவித்து விட்டார். இதனால் கருணாஸ் அதிருப்தியில் இருந்து வந்தார். அவர் மாற்று கூட்டணிக்கு தாவலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இந்த சூழ்நிலையில் ஜனநாயகன் படப்பிரச்சனை வந்தவுடன் விஜய்க்கு ஆதரவு தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றி கழக கூட்டணியில் இணைவதற்கு நடிகர் கருணாஸ் திட்டமிடுகிறாரா என்பது தெரியவில்லை. தற்பொழுது திமுக கூட்டணி கட்சி தலைவரான கருணாஸ் நடிகர் விஜய்க்கு ஆதரவு தெரிவித்துள்ளார். இது அரசியல் வட்டாரத்தில் பல்வேறு சந்தேகங்களை எழுப்புகிறது. திமுக கூட்டணியிலிருந்து கருணாஸ் வெளியேறி தமிழக வெற்றி கழக கூட்டணியில் இணைகிறாரா என்ற ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது.